Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம புளி குழம்பு மூணு விதமா பண்ணுவோம். ஒரு மெத்தட் பாத்தீங்க அப்படினா வெங்காயம் தக்காளி தேங்காயை டைரக்ட்டா அரைச்சு ஆட் பண்ணுவோம். இப்போ நான் போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி தேங்காயை எண்ணெயில் வதக்கி அதை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இப்போது அந்த கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் லைட் பிங்க் கலர் மாறுற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக முழுக்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி இந்த கிரேவி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இந்த கிரேவி பண்ண டைமில் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் கலர் லைட்டாக மாறின பின்னாடி 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். நம்ம தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு எப்போவும் உப்பு ஆட் பண்ணுவோம், அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஓரளவு நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதங்கியிருக்கு. இப்போது இந்த டைம் வந்த பின்னாடி நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்க அப்படின்னா தக்காளி முன்னாடி விட இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தேங்காய் துருவலும் கிடைக்கும், முழு தேங்காயும் கிடைக்கும். நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தேங்காய் துருவல் தான் வாங்கிட்டுருக்கேன், அதனால் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இல்லை அப்படின்னா தேங்காயை சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அரைங்க. நீங்கள் நார்மலாக எந்த அளவு தேங்காய் யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கிரேவி பண்ணுறதுக்கு அந்த மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த தேங்காயை கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் வதக்கின பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கத்திரிக்காய் நிறைய விதமான கலரில் கிடைக்கிது. ஃபுல் க்ரீன் கலரில் கிடைக்கும், ஃபுல் பர்பிள் கலரில் கிடைக்கும், ஃபுல் அந்த திக் ப்ளூ கலரில் கிடைக்கும். இன்னொரு விதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், பர்பிளும் ஒயிட்டும் கலந்த விதமாக கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வயலட்டும் அதாவது பர்பிளும் ஒயிட்டும் கலந்த கத்திரிக்காய் தான் மேக்ஸிமம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற கத்திரிக்காயை விட. இந்த கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி இதே மாதிரி ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த கத்திரிக்காய் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் லைட்டாக டச் ஆன பின்னாடி அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே எண்ணெயில் இந்த கிரேவியை தாளிச்சிக்கலாம். அதுக்காக கடுகு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி ஆட் பண்ணி இந்த கிரேவி பண்ண போகிறோம், அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போது கடுகு வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கலர் லைட்டாக மாறிட்டே வருது. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதாவது மசாலா அரைக்கிறதுக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கும் முழுக்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இடித்து வச்சுருக்கிற 5 வெள்ளை பூண்டை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆயிலேருந்து எடுத்த பின்னாடியும் அந்த கத்திரிக்காயோட கலர் பாருங்கள் மற்ற இடத்துலலாம் ப்ரௌனாக மாறி இருக்குது, ஏன்னா அந்த ஹீட்டில் அந்த ஸ்கின் கலர் மாறும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அந்த ஆயிலேருந்து எடுத்துருங்க. இப்போது அந்த கத்திரிக்காயை வெங்காயம் பூண்டு கூட கொஞ்சம் நேரம் வதக்கின பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம் தக்காளி தேங்காயை எண்ணெயில் வதக்கி அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி
கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கிற டைமில் நம்ம சின்ன லெமன் சைஸ் புளியை நம்ம அந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருப்போம். அதை தண்ணியில் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அந்த புளியோட ரா ஸ்மெல் போகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணி போடணும். இன்னும் நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. இந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லா வகையான குழம்புக்கும் ரெடி பண்ணுற மாதிரி எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குழம்பு பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் லீவுக்கு ஊருக்கு போகிறப்ப எங்கள் அம்மா கிட்டே கேட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் வேகமாக பாயில் ஆயிரும், ஏற்கனவே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கனால. உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.